இந்த கேள்வி நேரா அப்பா அவர் அங்க இருக்காருல ஓரம் பண்ணி கேட்டிருந்து பாருவளுக்கு. இங்க பாருங்க 10 லட்சம் கோடி கடன் சொல்லுதீங்களே, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுதுங்க. ஐரோப்பாவோட ஒப்பந்தம் போட்டாச்சு, நாளைக்கே ஏற்றுமதி பண்ணிடுவோம்னு உங்க ஐயா சொல்லுதாரு. இந்த பக்கம் 1 வருஷம் கழிச்சு ஆகும்கிய, நீங்களே இப்படி எலெக்ஷன் வந்தவுடனே தறிக்கிடத்தான் போட்டு கிடக்கிய, நீங்க கடனை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு நம்ம முன்னாள் ஆசிரியர் கேள்வியாக்கார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக இந்த ஐரோப்பாவோட ஒரு ஒப்பந்தம் இது நடைமுறைக்கு வருமானா எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. இது சந்தேகமாக இருக்குது எனக்கு. இது நடைமுறைக்கு எப்போ வரும், எப்போ நடைமுறைக்கு இவங்களுடைய பாதிப்பை சரி பண்ண முடியும். தேர்தலுக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதாக தான் நினைக்கிறேனே தவிர தமிழ்நாட்டில் இவ்வளவு பாதிப்பு இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த ஒப்பந்தத்தை போட்டு அவங்கள ஏமாத்திடலான்னு நினைக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணாங்க, ஏன்னா வேலை இல்லையே, பாதிப்பு இருக்க, உற்பத்தி பண்ண பொருளை அனுப்ப முடியாத. அப்போ அவன் என்ன முடிவெடுப்பான்? இந்த அரசு உண்மையிலே அவங்க மேலே அக்கறை இருந்தால் போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் ரத்து பண்ண சொல்லி கேளுங்க நீங்கள்.